ப்ரோ பீச்சில் கேக்கை புதைச்சி வச்சுட்டு மறுநாள் போய் இருக்குதான்னு பாருங்க ப்ரோ, பார்த்துடுவோம். நம்ம புதைச்சி வைக்காத பொருள் எதுவுமே இல்லை, எல்லாமே புதைச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம கேக்கை புதைச்சி வைக்கணுமா? சரி நம்ம புதைச்சி வைப்போம். இப்போ தான் ரீசெண்டாக ஐஸ்கிரீம்லாம் புதைச்சி வச்சோம். சரி எனக்கும் கேக்கை புதைச்சி வைக்கணும்னு ஆர்வமாக தான் இருக்குது. சரி நம்ம கேக்கை வாங்கிட்டு பீச்சுக்கு போவோம், வாங்க போகலாம். நம்ம டிராஃபிக் அதெல்லாம் கடந்து தான் நம்ம போனோம். போகலாம். நம்ம பீச்சுக்கு முன்னாடி இருக்கோம், கேக் வாங்கலான்னு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக கலர்ஃபுல்லான கேக்லாம் இருக்குது, பார்க்கறதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நம்ம வந்து பிளாக் ஃபாரஸ்ட் சாக்லேட் கேக் ஐஸ் கேக்லாம் வாங்க போகிறது இல்லை, நார்மல் கேக் தான் வாங்க போகிறோம். ஏன்னா நார்மலாக நம்ம ஐஸ் கேக்லாம் வீட்டில் வச்சாலே தாங்காது 1 hour மேலே. சரி நம்ம அதனால தான் நார்மல் கேக் வாங்கி வைக்க போகிறோம். ஏன்னா நார்மல் கேக்னால் ரொம்ப நேரம் வீட்டில் தாங்கும். கேக்கை வாங்கிட்டு நம்ம சரியாக பீச்சுக்கு போய்டும், வாங்க போகலாம். கேக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம், பேர் எழுதிட்டு இருக்காங்க. அதில் என்ன பேர் எதுவும் சொல்லி காட்டுறேன். வீட்டிலேருந்து டப்பா எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கே கூட டப்பா மெல்ட்டாக இல்லை, நாங்களே பிளாஸ்டிக் டப்பா. இது வந்து இந்த ஐஸ் கேக்கோட டப்பா. இது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படியே யூட்டாக போடாமல் பார்த்தா இடமா சப்ஸ்கிரைபரு சிக்கமாக போட்டுட்டேன். ஐ லவ் யூ மை சப்ஸ்கிரைபர்னு போட சொன்னேன். ஆனால் ஐ லவ் யூ மை சப்ஸ்கிரைபரை போடுறது வந்து இந்த மாதிரி அழைச்சாச்சு எழுதிடாங்க போல், அதனால் அப்படி இருக்குது. சரி நம்ம கேட்குது தான் அண்ணன் நான் ஆர்ட் போட சொன்னேன், 2 புள்ளி வச்சுக்கிறாரு. பேக் பண்ணி தராரு அண்ணன். அண்ணன் ஒரு கவர் போதாரு, நம்ம கப்பல் பண்ணி இன்னொரு கவர் போடணும் அப்படியே சொல்லிடுறோம். நான் போட்டு தராரு. தேங்க்யூ. நம்ம பக்காவாக செட்டிங்காக கேட்க வாங்கிட்டோம். நம்ம பீச்சுக்கு போயிட்டு வச்சுக்கணும் வேலை போகலாம். நம்ம க்ரௌடாக இருக்குது. இப்போ இதெல்லாம் அவ்வளோ க்ரௌடாக இருக்குதுங்க, எவ்வளோ க்ரௌடாக இருக்குது இந்த இடம். பீச்சுக்கு அளவு க்ரௌடாக தெரியல, ஈவினிங் டைம் வேறு. இதனால் நைட் ஆகிடும் நம்ம புதைக்கிறதுக்கு, வாங்க போகலாம். நம்ம வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ளதாக போனோம், வாங்க போகலாம். ஆனால் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, எப்பவுமே இருட்டிலே வச்சுட்டு போவோம். நீ வெளிச்சமாக இருக்குது, வாங்க போகலாம். வாவ் சில்லுன்னு காற்று நல்லா இருக்கு. நம்ம வந்து கரெக்டாக எங்கே வந்திருக்கோன்னா, காஞ்சனா படத்தில் தாலி போச்சு வச்சோம்ல, அந்த லொக்கேஷன் தான் வந்திருக்கோம். சும்மா அப்படியே வந்துட்டே இருந்தோம், பட்டு எங்கள் மைண்டு இதுவாச்சு, அப்படியே நிறுத்திட்டு அப்படிங்க வந்துட்டோம். கரெக்டாக பார்த்தீங்களா அதுதான் போட்டு. அந்த போட்டு 21 ஸ்டெப்பு வச்சு தான் இந்த காஞ்சனா படத்தில் தாலி ஒழிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அந்தமாரி ஒழிச்சு வச்சு எடுத்தது. அந்த இடத்துலேயே கொஞ்சம் தள்ளி கேட்க ஒழிச்சு வைப்போம், வாங்க போகலாம். நம்ம பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ஒரு போட்டில் உட்காந்துட்ருக்கோம், உடஞ்ச போட்டில். இப்போ நம்ம கேக்கை பக்காவாக பேக் பண்ணிவிடுவோம், தண்ணி உள்ளே இறங்கிடும், பேக் பண்ணி வச்சுருவோம். 1க்கு 2 3 கவர் டச் ஃப்ரீ. 1க்கு 2 கவர் போட்டுக்கிறோம். சுற்றும் எல்லாத்துலேயும் சுற்றுறோம், ஆனால் தண்ணி வந்துடுது. இப்போ தான் நம்ம பேண்டா சுற்றுறேன்னு கேட்குறீங்களா, இருந்தாலும் மனசு ஒரு ஆறுதலுக்கு. பக்காவாக பேக் பண்ணியாச்சு. பேக்கிங் சும்மா தரமாக இருக்குது. ஆயுதம் இது வச்சு பலன் பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே கணக்கு எடுத்துப்போம். அதே 21 ஸ்டெப்பு இந்த போட்லேருந்து எடுத்துருவோமா. 1 2 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 நம்ம போட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வந்துருக்கோம். இதால் மார்க்கு பெரிய பலமான ஒன்றுங்க. ரெண்டும் பாட்டிலெலாம் இருக்குது, பார்த்தான்னு ஒன்று நம்மளை. இந்த பாருங்க பாட்டிலெலாம் இருக்குது, கையெல்லாம் கிச்சு ஆகும்.
பள்ளம் நோண்டியாச்சு, உள்ளே வைப்போம். பொச்சாச்சு. இதில் எத்தனை பேர் காலை வச்சுட்டு போக போகிறாங்கன்னு தெரில. காலையில் வந்து பார்ப்போம். போகலாம். பீச்சு வேற மஜாவாக இருக்கு. வாவ், பயங்கரமாக இருக்குது பீச்சு. சரி நம்ம போகலாம். டைம் ஆயிடுச்சு, இருட்டாகிடுச்சு. நம்ம போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. போயிட்டு காலையில் வருவோம். வாங்க போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் வேணான்னு சொன்னேன். சரி தம்பி நீ எடுத்துகிட்டு போப்பா, சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸு. நம்ம அதை சாப்பிட்டு போயிடுவோம். சரி அவங்க கொடுத்தாங்க, சரி அது வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. சரி நம்ம சாப்பிட்டு தான் அவங்களுக்கு தேரணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கிறோம். அவங்க வந்து எங்கே லாங்காக இருந்தெல்லாம் வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஊர்லேருந்து வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பீச்சில் பார்த்துட்டு அவங்களுக்கோசம் சாப்பாடு எங்களுக்கோசம் கொடுத்துட்டு போகிறாங்க. அதுமாரி மனசு எவ்வளோ பெரிய மனசு இருக்குன்னு தெரியல. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் சிக்கன் குழம்பு. ஆனால் என்ன ரொம்ப ஊற்றிடுறாங்க போல, குறை சொல்லக்கூடாது. சிக்கன் குழம்பு தலைன்னு இது. ஒயிட் ரைஸ் நல்லா இருக்கு. ஒயிட் ரைஸும் நம்மளோட பேர் எலி. நீங்கள் சாப்பிட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு எலி சோறு. நீ செம்ம எலி சாப்பிடுவோம். டாய் எலிக்கு சாப்பாடு வைக்கணும். கமெண்ட் ஒன்று இது. ஹை ஹை எலியெல்லாம் பயப்படணும், பயப்பட மாட்டேதுங்க. கறி குழம்பு, முட்டைலாம் சாப்பாடல. நல்லா இருக்கு சாப்பாடு. அவங்க கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டோம். உண்மையாக பயங்கரமாக இருந்தது. நல்லா இருந்தது. சாப்பிடவே முடியல. நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட முடியல. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோ இருக்குது. நல்லா உண்மையாக சிக்கன் குழம்பு நல்லா இருந்தது. ரைஸும் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. சரி நேரில் சொல்ல முடியல, நீங்கள் போயிட்டீங்க. அதான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்துன்னு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். வாங்க போகலாம். போயிட்டு மறுநாள் காலையில் வரும். வாங்க போகலாம். நம்ம பீச்சுக்கு வந்துவிட்டோம். நேற்று வச்சது இன்னைக்கு தான் சொல்லிட்டு பார்க்கலாம் வந்திருக்கோம். கேக்கு இருக்குமா இருக்கதா சொல்லிட்டு எங்களுக்கு ஆரமாக தான் இருக்குது. எனக்கு நைட்லாம் தூக்கமே வரலைங்க. சரி நம்ம வேறு மண்ணை வேறு லூஸாக போட்டு வந்துட்டோம். நிறைய பேர் மெரிப்பாங்க. டைட் பண்ணி உள்ளே அமுங்கி உள்ளே போயிட போகுது. கால் வச்சு கேட்க அமுங்கிட போகுது சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன். சரி போய் பார்ப்போம் அந்தமாரி நடந்துருக்குமான்னு தெரில. சரி வாங்க போய் பார்ப்போம் கேக் இருக்குதா இல்லையா சொல்லிட்டு போகலாம். வச்ச லொக்கேஷன் இதுதான். அந்த போட்லேருந்து 21 ஸ்டெப்பு. நம்ம போயிட்டு கவுண்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே கரெக்டாக வச்சுட்டு வந்தோம். கவுண்ட் பண்ணாமே கண்டுபிடிக்கும் தான் பார்ப்போம். வாங்க வச்சுப்போமா. செருப்புலாம் வந்தோம்னா இச்சிடாடே. அஞ்சு 19 20 21 எங்க கரெக்டாக தாங்க தேடிக்கிறோம். நம்ம என்ன வச்சுக்கிறோம். நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மண்ணு ஃப்ரீயாக போறீங்களா?
தென்படுது கண்ணில் தென்படுது. தென்பட்டுடுச்சு படுது. எடுத்துட்டோம். இந்த பழத்தை விட்டுருவோம். ரொம்ப பெரிய பழம் இருக்கும். வெற்றிகரமாக எடுத்துட்டோம். நம்ம வெற்றிகரமாக எடுத்துட்டோம். கையில் மண்ணெலாம் தட்டிப்போம். ஏன்னா கேக்கில் மண்ணு விழுந்தோம். கேக்கே மண்ணோட தாண்டா இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன்ல, மண்ணு போகாத நம்பிக்கை. செம்ம ஆழங்க. நாங்களும் ஆழம் கண்டுபிடிமா நினச்சோம். பீச்சில் வச்சு ஒரு 4 ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, எல்லாத்துலேயும் சும்மா ஒரு விரல் விட்டுனே இருப்போம். ஒரு கை விட்டு எடுப்போம். மண் டைட்டாக இருந்ததுன்னா அங்கே இல்லைன்னு அர்த்தம். மண் கொஞ்சம் கை லூஸாக இருக்கும். நம்ம பள்ளம் ஒன்றத்தில் கொஞ்சம் லூஸாக இருக்கும் கை. அதை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எதாவது புத்து வச்சுருக்கோம் சொல்லிட்டு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஒன்றா பொச்சு வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் வந்து எவ்வளோ பொருள் பொச்சு வச்சுக்கிறோம் பீச்சில். ஓப்பன் பண்ணுவோம். எப்படி இது பாருங்க, மண்ணோட மண்ணாகுது. வெளியில் ஓப்பன் பண்ணுவோம். மண்ணுக்குது இதுலேயே. ஏன்னா இது சும்மா ரஃப்பாக பேக் பண்ணுது. சரி, இந்த கவரு ஈரமே ஆகலடா. ஈரம் ஆகாமல் இருக்குது. அது பெரிய விஷயம். நேற்று நம்ம வச்சது அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என் கேமராமேன் வேற பார்த்துனே இருக்கிறான். கேக் இருக்குமா இருக்காதா, சாப்பிடலாமா சாப்பிட முடியாதான்னு சொல்லிட்டு வர மாதிரி சொல்லிட்டான். நேற்றே சொல்லிட்டான், நான் இந்த கேக்கு வந்து இதுனா ஒரு பீஸ் எடுத்து வேணா அப்படின்னு சொல்லிட்டான். சரிடா அப்படின்னு சொன்னேன். இப்போ கேக்கு வேணா அவங்களும் சாப்பிடுவான். அது வீடியோ இருக்கு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கேக் இருக்குமா இருக்காதா, இல்லை எப்படி இருக்கும், நார்மலாகவே இருக்குமா அப்படின்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கே உள்ளே இருக்கும்னு தான் அப்படின்னு தோணுது. ஃபஸ்ட்டு கவர் பரவாயில்ல. கேக்கு நம்ம சரி நான் சொல்லல, நீ என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. சரி நான் சொல்லல, நீங்களே பாருங்க. ஐயோ எதிர்பார்த்ததோட மோசமாயிட்டு இருக்குங்க. யாருக்கும் சொல்லிட்டு நினச்சி விட பார்க்கல. கஷ்டப்பட்டு வேஸ்டா போச்சு. சும்மா சொன்னேன். ஏப்ரல் ஃபூல். சும்மா சொன்னேன். கேக் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு. ஓப்பன் பண்ணுவோமா? கேக்கு அப்படியே தான் இருக்கு. ஸ்மெல்லு கேக்கு வந்து எப்படி வச்சோமோ அப்படியே தான், அசராமல் அப்படியே இருக்கு. நான் கூட நினச்சேன் ஏதோ ஒரு மாதிரி குழப்பம் ஆகிடும் போல கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேக்கு எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்கு. நல்லா இருக்கு கேக்கு. நார்மலாக பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ் கேக்கெலாம் வச்சுருந்தேன்னா சும்மா ஃப்ளாட் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த கேக்கு வச்சதுனால கொஞ்சம் ஏதோ தாங்குச்சு, பரவாயில்ல. நேற்று ஈவினிங் வச்சோமா, நேற்று ஒரு 6 மணிக்கு வச்சுருப்போம், 5 மணிக்கு வச்சுருப்போம். 6 மணிக்கு வச்சோம், இல்லை சாரி 6:30 மணிக்கு வச்சோம். சம்திங் தெரில, 6:30 மணிக்கு வச்சோம். இப்போ மணி 5 ஆகுது. அப்போ 12 ஹவர் மேலே இருந்தது. அப்போ 11 ஹவர் மண்ணுக்குள்ளேயே இருந்தது. எதுவுமே கெட்டு போகல. அந்தமாரி பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம, கெட்டு போகாத அளவுக்கு.
சரி நம்ம சாப்பிடுவோமா? அவர் கத்திலாம் குத்துருக்காரு. ஐ லவ் யூ மை சப்ஸ்கிரைபர், ஐ லவ் யூ மை சப்ஸ்கிரைபர் எல்லாம் எழுதிடுறேன். அவனா சப்ஸ்கிரைபர் பேர்லாம் எழுதிடுமே, எழுதிட போகுது அப்படின்னு. ஆனால் அழியலை. சாப்பிட்டு பார்ப்போமா? பத்து பிடி இல்லையே கொளுத்துறதுக்கு, கொளுத்த முடியாது போல இந்த காற்றுல. வத்திட்டு வாங்க வரேன்னா ஆனாவா? சரி நம்மளே வெட்டுவோம். சரி கேக்கை வெட்டுறேன். போன வாட்டி தான் பிரியாணி செஞ்சு ஒரு கேக்கை வெட்டினேன். இப்போது கேக்கு வந்து உங்கள் சார்பாக வெட்டுறேன்னா ஹாப்பி பர்த்டே. சரி வீடியோ பார்த்துருங்க யாருன்னா ஹாப்பி பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு பதில் நான் வெட்டுறேன். ஃபஸ்ட்டு பீஸு கீழே வந்துச்சு, ரெண்டாவது பீஸ் வெட்டுவோம். கேக் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு கேக்கு. நானும் நல்லா இருக்கான்னு நினச்சேன். நல்லா ஒர்த்தாக தான் இருக்கு. ஆனால் அடிக்குதுங்க தொண்டை நல்லா அடிக்குதுப்பா. கேமராமேன் வேற கேட்டா போல கேக்கு வேணும், கேக்கு குத்து ஆகணும் எனக்கு போல. இந்த கேக்கை சாப்பிட்டு ஆகணும். நான் தான் சாப்பிட்றாப்பா. இந்தடா சாப்பிட்றா. தேங்க்யூ. சாப்பிட்டு சொல்லி எங்கன்னா பாதி ஃப்ரேம் வெளியே போயிடுடா. மூக்கு மட்டும் தான் தெரியுது. தெரியுது கேக்கு நல்லா. கேக் எப்படி மண்ணில் வச்சு எப்படி இது? இந்த கேக் யாருன்னா கொடுக்கலான்னு பார்த்தாலும் ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா அது சில பயமாகுது. டிக் போட்டு போயிடும், இல்லைன்னா அங்கே வச்சுட்டு போயிடும். நல்லா தான் கேட்க தம்பி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பை.